மற்றும் ஐஸ்வர்யா இவர்கள் பார்த்தோன்னா குடும்ப நல நீதிமன்றத்தில் தங்களுடைய விவாகரத்துக்காக பார்த்தோன்னா கோரி மனுவை கொடுத்துருந்தாங்க. 2 முறை இவங்க விசாரணைக்கு வரதுனால அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது முறையாக வந்திருந்தாங்க. குழந்தைகளுக்காக நீங்கள் இதை பரிசீலனை பண்ணலாமேன்னு கேட்டதுக்கு இல்லை அப்படின்னு 2 பேருமே பார்த்தீங்கன்னா விவாகரத்து வாங்குறதுல ரொம்பவே தெளிவாக இருந்தாங்க. தனுஷ் அவர்கள் பார்த்தோன்னா தேவதையை கண்டேன் திரைப்படத்தில் நடிச்சதுக்கு அப்புறமாக மிகப்பெரிய அளவில் பல படங்களில் பார்த்தோன்னா இவர் வெற்றி படங்களை கொடுத்திருந்தாரு. அதோட மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இவர் தேவதையை கண்டேன் படத்தில் நடித்த பொழுது அவருக்கு பூங்கொத்து அனுப்பியிருக்காங்க ஐஸ்வர்யா. பிறகு நட்பு காதலாக மாறி இரு வீட்டார் சம்மதத்தோட திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இரு வீட்டாருமே இவர்களை எவ்வளவோ சேர்த்து வைக்க முயன்றாங்க, ஆனால் முடியலை. 2 பேருமே அவங்களுடைய முடிவில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதோட மட்டும் இல்லாமல் விவாகரத்து செய்தி வெளியானதில் இருந்து இருவரும் அவங்கவுங்களுடைய வேலைகளை பார்க்குறதுல ரொம்பவே தெளிவாக இருந்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ அவங்களுக்கு வருகிற 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா விவாகரத்து செய்தி பற்றிய அந்த வழக்கினுடைய தீர்ப்பு கொடுக்கப்பட போகுது அப்படின்ற மாதிரியாக சொல்லியிருக்கிறாங்க. என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஆனால் இருவரும் விவாகரத்து வாங்குறது தெளிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. இது ரஜினி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கவலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு புறம் இருக்க, இப்போ கஸ்தூரி ராஜா அவர்கள் மிகப்பெரிய அளவில் கவலையில் இருக்கார் போல, செம கடுப்பாகி இருக்காரா, விவாகரத்துக்காக அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறார் போலன்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. தனுஷும் ஐஸ்வர்யா விவாகரத்து பெற்று பிரிய இருக்காங்கன்னு சொல்லப்படுது. சில நாட்களுக்கு முன்பு 2 பேருமே விவாகரத்து வழக்கில் நேரில் ஆஜரானாங்க. அப்போ தங்களுக்கு விவாகரத்தில் முழு சம்மதம்னு தெரிவித்ததாக சொல்லப்படுது. இதன் காரணமாக மீண்டும் சேர்வார்கள் எதிர்பார்த்த ரசிகர்கள் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. இந்த சூழலில் இந்த விவகாரம் தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு தனுஷின் தந்தை கஸ்தூரி ராஜா கோபம் அடைந்திருக்கிறாரு. இந்த இந்திய அளவில் சிறந்த நடிகர் என்ற பெயரை பெற்றிருக்கிறார் தனுஷ். அவர் ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யாவை காதல் திருமணம் செஞ்சார். அவர்களுக்கு யாத்ரா லிங்கான்னு 2 மகன்கள் இருக்காங்க. சூழல் இப்படி இருக்க சில வருடங்களுக்கு முன்பு தனுஷும் ஐஸ்வர்யாவும் பிரிவதாக அறிவிச்சாங்க. மகன்கள் நன்றாக வளர்ந்த பிறகு எதற்காக அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்கன்னு பலரும் கேள்வி எழுப்பினாங்க. இவர்களது விவாகரத்துக்கு யூகங்களாக பல காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு. அதிலும் தனுஷின் செயல்பாடுகள் தான் இந்த விவாகரத்துக்கு காரணம்னு சொல்லப்படுது. இதை பற்றி ஒரு தரப்பினரும் அதெல்லாம் இல்லை, தனுஷின் குடும்பத்தை ரஜினியின் குடும்பத்தினர் சுத்தமாக மதிப்பதே கிடையாது, இத்தனை வருடங்கள் பொறுத்து பார்த்த தனுஷ் அதன் காரணமாகத்தான் விவாகரத்தை நோக்கி நகர்ந்துட்டார்னு மறுதரப்பினர் சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் தனது குடும்பத்தை மதிக்காத ரஜினி குடும்பத்தை பழிவாங்குவதற்காகவும் தான் இப்போ இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரு தனுஷ் அவர்கள். நானும் சளைத்தவன் இல்லை அப்படின்றத காட்டுறதுக்காக தானே சொல்கிறாங்க. அதோட போயஸ் கார்டனில் சகல வசதிகளுடன் கூடிய பல 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்களாவை போயஸ் கார்டனில் தனுஷ் வீம்புக்கு கட்டியதாகவும் ஒரு தகவல் ஓடிட்டுருக்கு. இதுக்கு இடையில் அவர்கள் இருவரையும் இணைத்து வைக்க ரஜினிகாந்த் ரொம்பவே விருப்பப்படுறார் அப்படின்னும் அவருக்காக மீண்டும் 2 பேரும் இணைவார்கள் அப்படின்னும் சொல்லப்பட்டுச்சு. இதனால் அவர்கள் கண்டிப்பாக இணைவது உறுதினு ரசிகர்கள் நம்பினாங்க. ஆனால் இப்போ பார்த்தோன்னா தங்களது விவாகரத்து வழக்கு விசாரணையின் முதல் 2 ஹியரிங்கில் தனுஷும் ஐஸ்வர்யம் ஆஜராகலை. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத விதமாக சில நாட்களுக்கு முன்பு நடந்த வழக்கு விசாரணையில் 2 பேருமே ஆஜராகி அதிர்ச்சி அளிச்சிருக்காங்க. அதோட இவங்க விவாகரத்தில் பரிபூர்ணமான சம்மதம்னு 2 பேருமே சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் நடக்க போகுதுன்னு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.